கடைசியாக பார்த்த வீடியோவில் வந்து டைப் கன்வர்ஷன் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் பற்றி நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த கோட்ஸ் நடுவில் நம்ம எது டைப் பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட முன்ன இருந்த வீடியோவில். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம சேனல் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பண்ணோம். சேனல் நேம் ஈக்குவல் டு கோட்டு தமிழ் கோடர். இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் மார்க் காமிக்குது. ஏன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி காமிக்குது. அது ஏன்னா நான் தான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அன்றைக்கி வேரியபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஒன் வேர்டு வேரியபிளாக யூஸ் பண்ணால் நமக்கு பிரச்சனை வரல. டபுள் வேர்டு வேரியபிளாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இதேமாரி நம்ம ஸ்பேஸ் விட்டு நம்ம அதை டைப் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து எரர் காமிக்கும். அந்த ஸ்பேஸ் நம்ம விடுற இடத்துலலாம் இதேமாரி டேஷ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக எடுத்துக்கும் வேரியபிள். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு மேலே ஒரே வார்த்தையான வேரியபிளாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ரெண்டு வார்த்தை வேரியபிளாக கொடுக்கணும்னா இதேமாரி டேஷ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னா இதுமாரி சிங்கிள் கோட் அப்படி இல்லைன்னா டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டபுள் கோட். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இதில் சிங்கிள் கோட் எங்கே யூஸ் பண்ணுறது, டபுள் கோட் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் எதுவும் இது கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. நம்ம இந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணலாம். பட் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு சில இதில் வந்து நம்ம பேராவாக எழுதுகிற இடத்துல அதுலேயே ஒரு பேராவில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ் வந்துருக்கும். அப்போ நம்ம வந்து டபுள் டைம் அடுத்ததில் இப்போ இந்த இடத்துல இப்போ இது ஒரு டபுள் கோட்ஸ் வந்துருச்சு. நான் இப்போ டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கோட்ஸ் முடிவிட்டு அப்புறம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எரர் வரும். அதேமாரி வேறு எங்கன்னா இப்போ ஒரு அஃபாஸ்ட்ரஃபி ஏதோ ஒரு இடத்துல அஃபாஸ்ட்ரஃபி எஸ் வருது. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுறப்ப அந்த அஃபாஸ்ட்ரஃபி எஸ் நம்ம வந்து அஃபாஸ்ட்ரஃபி எஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எரர் காட்டும். ஏன்னா இந்த எஸ் வந்து அந்த இடத்துல வெளியே வந்துடுது. அதனால் நமக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஸோ இதேமாரி இடத்துக்காக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா 3 இது கொடுத்துட்றீங்க. அதேமாரி கடைசிலையும் 3 இது கொடுத்துட்றீங்க. இதேமாரி நம்ம 3 கொடுத்துட்றப்ப நமக்கு நடுவில் இருக்க எல்லாமே பிரச்சனை இல்லாமல் நம்ம எத்தனை கோட்ஸ் வந்தாலும் சரி, எது வேணால் நம்ம டைப் பண்ணிக்கிட்டு கோட்ஸ் வந்தாலும் சரி நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வந்துடும். இப்போ ஸோ அதனால் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறப்ப இந்த 3 கோட்ஸ் அதிகமான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப 3 கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த 3 கோட்ஸ் மறுபடியும் எங்கே மூடுறோமோ அதோட அது இது முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டைப் பண்ணுறப்ப 2-3 இடத்துல 3 கோட்ஸ் அடிச்சது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு, ஒயிட் கலர் வந்துருச்சு. ஏன்னா இந்த 3 கோட்ஸ் இந்த இடத்துல வந்ததுனால இதோட முடிச்சுன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம ஒரு கரெக்டான இதை டைப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல 3 கோட்ஸ் எந்த இடத்துலையுமே அதிகமாக வராது. ஸோ அதனால் வந்து 3 கோட்ஸ் நம்ம அதிகமான வார்த்தைகள் டைப் பண்ணுறப்ப நீங்கள் 3 கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தமிழ் கோடர்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வேறு என்ன பார்க்கலான்னா கேரக்டர். இப்போ வந்து சேனல் நேம் இப்போ பாருங்கள், பிரிண்ட் சேனல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ் கோடர்ஸ்னு வருது. இப்போ இதே இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அதில் ஒரு வார்த்தை 0 கொடுக்குறேன். 0 கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு வருது. அதாவது என்னென்னா இது வந்து இன்டெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த தமிழ் இதில் பார்த்திங்கன்னா இது எப்படி எடுத்துக்கோன்னா 0 இந்த பொசிஷன் 0 1 2 3 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பொசிஷன் வச்சுருக்கோம். அதனால் நம்ம 0 கொடுக்குறப்ப தமிழ்னு வரும். இப்போ இதே இடத்துல நான் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதேமாரி ஏதாவது தேவையில்லாதெல்லாம் டைப் பண்ணுறப்ப நம்ம இந்த ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கோடிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஒரு ஹிண்ட்டு தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா 1ங்கிற இடத்துல ஏ வருது. இப்போ இதுவே நம்ம வந்து தமிழ் மட்டும் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0 இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் 0 1 2 3 4 அதில் அது வந்து 4 வரைக்கும் வரணும். அப்போ நடுவில் வந்து ஒரு கோலன் போட்டுக்கோங்க. கோலன் போட்டுட்டு 4 போடுறேன். 4 போட்டால் எப்படி வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். தமிழ் அப்படின்னு வரல. ஏன்னா இந்த 4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
அந்த வார்த்தையை நமக்கு நெக்லெக்ட் பண்ணிடும். அதனால 5 கொடுத்துடணும். 5 அதாவது வந்து இந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை 0 1 2 3 4 அப்படிங்கிறப்ப நம்ம 5 கொடுத்தா தான் 4ங்கிற வார்த்தை வரைக்கும் வரும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள் தமிழ். ஸோ அதனால் இது எப்பயும் மறந்துடாதீங்க. நம்ம அந்த எந்த வார்த்தை மூலமாக அதுக்கு அடுத்த உள்ள இதுக்கான நம்பர் தான் இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ரிவேர்ஸ்லேயும் பண்ணலாம். எப்படின்னா -1 அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு வந்து பேக் சைட்லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பேக் சைட்லேருந்து வரப்போ பேக் சைட்லேருந்து நமக்கு 0 அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணாது. ஏன்னா 0க்கு வந்து மைனஸ் ப்ளஸ் கிடையாதுனால எப்பவுமே 0னா T தான் வரும், ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் வரும். மைனஸ்னு வரப்போ முன்னாடிலேருந்து -1 -2 -3 அதேமாரி வரும். ஓகே, இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிங் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.